டாக்டர் கற்பக விநாயகம். இந்தியன் மலர் ஹாஸ்பிட்டலில் வந்து சீனியர் கன்சல்டன்ட் பீடியாட்ரிக் சர்ஜனாக இருக்கும். இங்கே வந்து ஒரு வயது குழந்தை நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு கண்டிஷன் கர்ப்ப காலத்திலேருந்தே கண்டறியப்பட்டு ப்ரோங்கோபல்மனரி சீக்வெஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். அதாவது செயல்படாத ஒரு லங் டிஷ்யூ வந்து லெஃப்ட் லோவர் லோப் ஆஃப் லங்கில் வந்து டெவலப் ஆகிருந்தது. அதை வந்து கர்ப்ப காலத்துல இருந்து நம்ம கண்டறியப்பட்டு அதை கான்ஸ்டன்ட் மானிட்டரிங்ல கொண்டு வந்து ஒரு வயசுல வந்து ஒரு சிறப்பான முறையில கன்வென்ஷனல் ஓப்பன் சர்ஜரி பண்ணாம நம்ம வந்து வேக்ஸ்ன்றது வீடியோ அசிஸ்டட் தர்போஸ்கோபிக் சர்ஜரி, அதன் மூலமாக வந்து அந்த செயல்படாத லங் டிஷ்யூ வந்து நம்ம வந்து நீக்கியிருக்கோம். கூடவே வந்து அந்த லங் டிஷ்யூக்கு ஒரு மேஜர் பிளட் சப்ளை நம்ம அயோட்டான்னு சொல்லுவோம், அதுல இருந்து போகக்கூடிய பிளட் சப்ளையும் கட் பண்ணி டோட்டலா அந்த லங் டிஷ்யூ வந்து எடுத்து குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல முறையில ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு நல்லபடியாக அனுப்பிச்சிருக்கோம். இதோட சேலஞ்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வயசு குழந்தைக்கு வந்து நெஞ்சுக்கூடு வந்து ரொம்ப சின்னது. ஸோ அந்த சின்ன நெஞ்சுக்கூடுல சிறு துளை போட்டு அதுக்குள்ளார இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது குவைட் சேலஞ்சிங். ரெண்டாவது வந்து அனஸ்தீசியா சேலஞ்சஸ். நம்ம அனஸ்தெட்டிஸ்ட் வந்து டாக்டர் வித்யா மோகன் ராம் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தனால அவங்களால சிறப்பாக இந்த ஆப்ரேஷனை பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி இது ஒரு ஃபர்ஸ்ட் milestone in Chennai where we have operated on a 1-year-old child for a VATS surgery வந்து பண்ணியிருக்கோம். போஸ்ட் ஆப்ரேட்டிவா இந்த சைல்டு வந்து ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணுவாங்க, நல்லா விளையாடுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க, ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணி அடல்ட்ஹுட் வரைக்கும் she can make a good progress. வேற எந்த சேலஞ்சஸும் கிடையாது போஸ்ட் ஆப்ரேட்டிவா. ஒன் சர்ஜரி பண்ணி இதை ரிமூவ் பண்ணனால வேற இந்த லங் டிஷ்யூ வந்து அடுத்த நார்மல் லங் டிஷ்யூ வந்து இதை காம்பன்சேட் பண்ணி நார்மலா வளருவாங்க. கோஆப்ரேஷன் எதிர்பார்க்கலாம், பட் பேபிஸ்ல கண்டிப்பா கோஆப்ரேஷன் எதிர்பார்க்க முடியாது. பட் அந்த கம்ஃபர்ட் லெவல்ல வந்து அவங்க பேரண்ட்ஸ் ஸ்டாஃப்ஸ் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் கொடுத்தனால இது வந்து சாத்தியமாகும். நார்மல் டயட், நோ ஃபர்தர் மெடிகேஷன்ஸ் எதுவும் தேவையில்லை, நார்மல் டயட் இருந்தாலே போதுமானது. மெசேஜ் டு த எக்ஸ்பெக்டட் மதர்ஸ், எஸ், இது வந்து ஒரு 2% ஆஃப் பாப்புலேஷன்ல இருக்கு, இல்லைன்னுலாம் நான் சொல்லலை. பட் ஒன்ஸ் டயக்னோஸ்டு, அதாவது கர்ப்ப காலத்திலேயே இது கண்டறியக்கூடிய பிரச்சனைகள்ன்றதுனால ஒன்ஸ் டயக்னோஸ்னா நம்ம வந்து பயப்பட வேண்டாம். ஒரு ஃபாலோ அப்ல இருந்து நார்மலா ஒரு இந்த வேக்ஸ் ப்ரொசீஜரை வந்து பண்றதுக்கு நீங்க வந்து ரெடியா இருக்கணும். Yes, it is covered under government insurance. The advantages பாத்தீங்கன்னா less post operative stay வந்து less, pain less, activity வந்து return to activity early, scar is very minimal rather than a conventional surgery. கேட்பாங்க, அனஸ்தீசியா பத்தி கேட்க மாட்டாங்க. டாக்டர் பிரபாகர் சார் மாதிரி ஃபர்ஸ்ட் ஐட் லைக் டு தேங்க் தி பேரண்ட்ஸ். அவங்க எங்க மேல வச்ச நம்பிக்கை, இந்த மாதிரி சின்ன குழந்தைய வந்து ஒரு டாக்டர் கிட்ட ஒப்படைச்சு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ண போறோங்கிறது வந்து அவ்வளோ தைரியமா இருந்தாங்க. அவங்களோட தைரியம் வந்து சைல்டுக்கும் பேரண்ட்ஸ் ஆங்ஷியஸா இருந்தா சில்ட்ரன் இன்னும் ஆங்ஷியஸ் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க 2 பேரும் அவ்வளோ காமா இருந்ததுனால, அண்ட் இந்த மாதிரி சர்ஜரி போது வேற வழி கிடையாது, ரிஸ்க் எல்லாம் சொல்லிதான் ஆகணும், பச்சையா சொல்லணும், வேற வழி கிடையாது. ஆனா நாங்க எல்லாம் அவ்வளோ டீட்டெயில்டா எவ்ரி ரிஸ்க் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணப்புறமும் அதுக்கப்புறமா அவங்க ஃபுல்லா எங்க மேல நம்பிக்கை வச்சாங்க. தட் நாங்க முடிஞ்ச இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கே தவிர நாங்க எல்லா விஷயத்திலயும் ரெடியா இருக்கோம், ஃபுல்லா பெஸ்ட் எங்களோடது கொடுப்போம், அவங்க சைல்டு எங்க சைல்டு மாதிரி பார்த்துப்போங்கிற நம்பிக்கை வச்சு அவங்க கொடுத்தாங்க. ஸோ நீங்க கேட்ட கொஸ்டின் வெரி கரெக்ட். இன்னொரு சார் கேட்டார் ஏன் சீக்கிரம் பண்ணலன்னு. இதே பிரச்சனை 1 மாசத்துல பண்ணணும்னா ரியலி சேலஞ்சிங், வெரி வெரி டிஃபிகல்ட். ஆனா ஒரு பீடியாட்ரிக் அனஸ்தீசியால ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு எல்லாம் ஒரு வயசு குழந்தைன்னா குவைட் ஓகே. 2க்கு அப்புறம் நாங்க ரொம்ப கண்டுக்கவே மாட்டோம். ஸோ 1 இஸ் தட் கஸ்ப்ல, ரொம்ப 1 கீழேன்னா கொஞ்சம் ஜாஸ்தி.
ஸோ சார் சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன குழந்தைங்கிறதுனால ஒரு ஐவி லைன் போடுறோம் இல்லையா, ட்ரிப்ஸ் எல்லாம் போடுறதுக்கு, அதுல இருந்தே எல்லாம் பிரச்சனை. அந்த வெயின் அவ்வளவு சின்னதா இருக்கும். அப்புறம் பிளட் லாஸ் எல்லாம் ஆச்சுன்னா அதுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்றதுக்கு 1 இல்ல 2-3 வெயின் தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன இதுல இருந்து, அதே மாதிரி அந்த மூச்சு குழா நாங்க அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு வோக்கல் கார்ட் வழியா டியூப் போடுவோம். அந்த டியூப் போடுறது கூட அந்த சின்ன குழந்தையா இருக்கிறதுனால அந்த வாய் சின்னது, ஓட்டை சின்னது, அதனால டியூப் போடுறது கஷ்டம். இப்போ இதே வேட் சர்ஜரி அடல்ட்டுக்கு பண்றதுன்னா சார் சொன்னார் இல்லையா, ஒரு லங்க தான் வென்டிலேட் பண்ணும். ஒரு நம்ம எல்லாரும் 2 லங்ஸ் வச்சு சுவாசம் எடுக்கிறோம். பட் இந்த ஆப்ரேஷன் போது ஒரு லங்க சுவாசம் எடுக்க முடியாத மாதிரி அதை அமுக்கி வச்சிருக்கணும் ஒரு சைட்ல தான். ஆனா ரத்த ஓட்டம் 2 லங்க்கும் போகும். அதனால நம்மளோட பிளட்ல ஆக்சிஜன் குறையும். ஏன்னா ஒரு லங்க்கு போற பிளட் வந்து ஆக்சிஜன் எடுக்காம திரும்பி வருது. ஸோ அதனால அடல்ட்டுக்கே இது வந்து நம்ம கோவிட்க்கு அப்புறம் எல்லாருக்கும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் தெரியும் இல்லையா, சேச்சுரேஷன், அந்த சேச்சுரேஷன் குறையும். ஸோ அந்த ரொம்ப சின்ன சைல்டுன்னா அது இன்னுமே கஷ்டம். இந்த சைல்டு வந்து 1 இயர் ஆயிட்டு வேற எந்த லங் ப்ராப்ளம் இல்லாம அதர் லங் ஃபுல்லி ஹெல்தி. இந்த ஆப்ரேட் பண்ண லங் கூட அந்த இடம் தவிர்த்து மற்றதெல்லாம் ஃபுல்லா ஹெல்தியா இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா போச்சு. ஸோ நார்மலா அடல்ட்டுக்குன்னா டபுள் ஹியூமன் டியூப்னு போடுவோம். ஒரு டியூப் போட்டு அது 2ஆ பிரிஞ்சு ஒவ்வொரு லங்க்கு ஒவ்வொரு டியூப் போற மாதிரி. அதனால ஒரு சைடு வந்து எப்ப வேணுமோ அப்போ ஒண்டி அந்த ஒரு சைடுக்கு காத்து போகாத மாதிரி பார்த்து மற்ற டைம்ல 2 சைடுக்கும் காத்து போற மாதிரி பண்ணுவோம். ஆனா இந்த சின்ன குழந்தைக்கு அந்த சைஸ் டியூப் போட முடியாது, அவ்வளவு சின்ன டியூபே கிடையாது, அது போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால ஒரு சைட்ல ஒண்டிதான் டியூப் போட்டு ஆரம்பத்துல இருந்து கடைசி மட்டும் we had to manage with ஒரு லங் தான் வென்டிலேட் பண்ணி. ஸோ அது வந்து சைல்டு அதர்வைஸ் ஹெல்தியா இருந்து சார் வந்து பேரண்ட்ஸ் அவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டு சாரும் எல்லாம் கொடுத்ததுனால எங்களால ஒரு ஹவர்ஸ் டுகெதர் we could manage with just 1 lung surgery. இதே தொரக்காட்டமி பண்ணி ஓபன் சர்ஜரி பண்ணியிருந்தா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் சம்டைம்ஸ் பேஷண்ட் வென்டிலேட்டர்ல வச்சுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் வரும். பயங்கர பெயின் இருக்கும் சைல்டுக்கு, அதனால நிறைய பெயின் கில்லர்ஸ் கொடுக்கணும், சைல்டு தூங்கிட்டே இருக்கும், சரியா மூச்சு விடாது அதெல்லாம். பட் இதை இவ்வளோ நாங்க கஷ்டப்பட்டா கூட ஆஃப்டர் த சர்ஜரி சைல்டு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால இந்த வேட்ஸ் ப்ரொசீஜர் பண்ணதுனால சின்ன சின்ன 5 மில்லிமீட்டர் துவாரம் தான். ஸோ அதனால அதுக்கான அந்த ஏரியாவுக்கு போற நர்வ்ஸ் கொண்டு நாங்க வந்து லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து அந்த ஓட்ட இடத்துல எல்லாம் வலி கம்மியா இருக்கிற மாதிரி பண்ணி, அது தவிர தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா மற்ற மெடிகேஷன் எல்லாம் கொடுத்து சைல்டு நாங்க முடிச்ச உடனே எங்க நியோனேட்டல் டீம் இருந்தாங்க. Though child is 1 month old, we took the help of neonatologists who are used to looking after 1 month and below. So அதனால பிறந்ததுல இருந்து பாத்துக்கிறவங்களோட ஹெல்ப் எங்களுக்கு இருந்ததுனால நாங்க வந்து ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு மாதிரி நல்லா பண்ணிட்டு அப்படியே அவங்க கையில கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க பாத்துக்கிட்டாங்க. ஸோ ஐ லைக் டு ஹேண்ட் ஓவர் டு டாக்டர் அருண் டு டாக் அபவுட் தி